நாயன்களா, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணி ஆள் புரியாம கோபிக்கு பதிலாக அண்ணனை தேர்த்து கட்டிட்டீங்களே. முதலாளி, நான் நேரா போனா அடையாளம் கண்டுக்கு போறாங்களேன்னு ஒதுங்கி நின்னேன். அவங்களுக்கு போதையோ என்ன கண்டாவியோ மோதிரத்தை மட்டும் கரெக்டா பண்றானுங்க, ஆளை மாத்தி விட்டானுங்க. இந்த கோத்தை நம்மளை பார்க்க விரும்பல. வெள்ளப்புடையவை கட்டிக்கிட்டு களை இல்லாத முகத்தோட குங்குமம் இல்லாத நெத்தியோட விதவேங்கிற முத்திர குத்திக்கிற சாஸ்திரம் சம்பிரதாயம் நமக்கு வேண்டாண்டி. அவரே போயிட்டாரு, என் ஜீவனே போயிடுச்சு. எனக்கு எதுக்கு பயனுமே அலங்காரம்? நான் எப்படி இருந்தா என்ன? அண்ணன் சத்துட்டாரு. இது ஊருக்கு உலகத்துக்கு உண்மையா இருக்கலாம். ஆனா நான் இத ஒரு கனவாத்தான் நினைக்கிறேன். அவர் நம்ம நெஞ்சத்திலேயே இருக்காரு. அந்த நினைவோட தான் நாம வாழணும். உங்க இந்த குளத்துல பார்க்கும் போதெல்லாம் அவருடைய நினைவு அடிக்கடி ஞாபகம் கொண்டுட்டே இருக்கும். வேண்டாண்டி, உங்களை கையெடுத்து கும்பிடுற முதல்ல இந்த பறவையை மாத்துங்க. மத்தவங்க தப்பா நினைப்பாங்களே கோபி. மத்தவங்களுக்காக நம்ம வாழலையா அண்ணி? நீங்க இப்படி பிடிவாத பிடிச்சீங்கன்னா நானும் எங்கேயாவது போயிடுவேன். அப்புறம் நீங்க என்ன பார்க்கவே முடியாது. வேண்டாம்பா, நான் என்ன மாத்திக்கிறேன். கோபி, கோபி, நான் வயசுல சின்னவ. உங்களை தேர்த்துறதுக்காக நான் வரல, உங்க துக்கத்துல பங்கெடுத்துக்க தான் வந்திருக்கேன். நான் சின்ன வயசுல அப்பா அம்மா எடுத்துட்டேன். அன்னியில இருந்து என் அண்ணன் தான் எனக்கு தாயாவோ தந்தையாவோ வந்து கவனிச்சிட்டாரு. அவருக்கு தம்பியாவே நினைக்கல, சொந்த பிள்ளையா வளர்த்தார். அந்த தெய்வம் என்னை விட்டு பிரிஞ்சது எனக்கு தாங்க முடியாத அதிர்ச்சியா இருக்கிறதா. கோபி, நீங்களே இப்படி மனசு உடைஞ்சு போயிட்டா அண்ணியை யார் தேத்துவாங்க? தைரியமா இருங்க. வணக்கம் அண்ணி. உட்காரமா. உங்களை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. விதின்னு ஒண்ணு இருக்கேன், அது யாரால மாத்த முடியும்? கோபினா, 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 அந்த ரமேஷ் நம்ம ஃபாதருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். நோட்டீஸா? ஆமா, இன்னும் 2 நாளைக்குள்ள பள்ளிக்கூடத்தை காலி பண்ணல, கட்டடத்தை இடிச்சுட்டு பயமுறுத்திருக்கான். அவர் வந்திருக்காரு, வாங்க. என்ன அசந்து போயிட்டீங்க? உன்னை யார் உள்ள விட்டது? என்ன தடுக்கிற தைரியம் இங்க யாருக்கு இருக்கு? ஓ, உனக்கு அவ்வளவு துணிச்சலா? நேரிய என் துணிச்சலை தான் உங்க பிறந்த நாள் அன்னைக்கு நேர்ல பாத்தீங்களே. எதுக்கா இங்க வந்திருக்க? ஏழை பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தை இடிக்க போறீங்களாமே? அது என்னுடைய நிலம். அது ஒரு காலத்துல, இப்போ அது பொது சொத்து. அது இல்லைன்னு நிரூபிக்கத்தான் நோட்டீஸ் விட்டுருக்கேன். காலி செய்யல, இடிக்கத்தான் போறேன். அவங்களும் காலி பண்ண மாட்டாங்க, உங்களாலையும் இடிக்க முடியாது. அதை தடுக்கிற தைரியம் யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு. நான் நினைச்சா நீ எஸ்டேட்லயே தங்க முடியாது. உங்க அண்ணன் செத்ததுக்கு அப்புறம் நீயும் உங்க அண்ணியும் என் எஸ்டேட்டுக்குள்ள தங்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏதோ போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்கேன். உங்க பச்சாத்தாபம் ஒண்ணும் எங்களுக்கு தேவையில்லை. உங்க வீடுல என்ன நானும் என் அண்ணியும் இதை விட சிறப்பா வசதியா வாழ முடியும். ஓ, நீயும் உங்க அண்ணியும் சேர்ந்து வசதியா வாழ முடியுமா? மிஸ்டர் ரமேஷ், மறுபடியும் சொல்றேன், உங்க பணக்கார திமிரையும் அகம்பாவத்தையும் என்கிட்ட காட்டாதீங்க. வசதி இல்லாத ஏழு பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தை நீங்க இருக்கணும்னு நினைச்சா நான் இருக்கிற வரைக்கும் உங்களால முடியாது. இல்ல உங்க பிறந்த நாள் நீங்க சந்திச்ச மாதிரி மறுபடியும் பயங்கரமா சந்திக்க வேண்டியிருக்கும். மிஸ்டர் ரமேஷ், இது என் கடைசி எச்சரிக்கை. என்னங்க எச்சரிக்கை பண்ணிட்டு போறான்? அதை விடுறா, அவன் சொன்னதை கவனிச்சியா? நானும் என் அண்ணியும் சேர்ந்து இதை விட வசதியா வாழ முடியும்னு சொல்றான். இதை வச்சே அவனை ஒழிக்கணும். புரியலையே. இவனுக்கு இவன் அன்னிக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஒரு புரளிய கிளப்பு. நானா? ஆமா, இப்பவே இன்னைக்கே ஆரம்பிக்கணும். நம்ம எஸ்டேட் உள்ள அத்தனை பேரும் நம்பும்படியா செய்யணும். சார். கோ மேன். எஸ் சார். திமிக்கிட தாளம் மிருதங்கம், தாளம் மிருதங்கம். தொண்டு தொட்டு காலம் முதல நம்ம பெரியவாழ்ல என்ன சொல்லிருக்கா? என்ன அப்படின்னு சொல்லிருக்கா? 2-3 நல்ல விஷயங்களும் சொல்லிருக்கா. அதாவது ஊருக்கு நல்ல உபதேசம் பண்ணுன்னு சொல்லிருக்கா. ஏன்
நலம் வாழ்ந்தா மக்கள் வாழும், மக்கள் வாழ்ந்தா நலம் வாழும், நலம் வாழ்ந்தா மண்ணாங்கட்டி வாழும். கம்முன்னு. ஆனா இந்த ஊர் வாழப்போகுதா? இல்ல. சூப்பர்வைசர் பாவம் நல்லவர், மட்டே போட்டுட்டார், அதாவது இறந்து போயிட்டார். அவங்களுக்கு தெரியும். ஆனா பாவம் அவன் கட்ட வேகறதுக்குள்ள அவன் சம்சாரத்தை கட்டி அணைச்சிட்டானே அந்த பாவி கோபி. ஐயோ, ஊர்லயே பெரிய அயோக்கியன், இவனாலேயே தாங்க முடியலையே. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அண்ணிங்கிறது அண்ணன் பொண்டாட்டி, தாய் ஸ்தானம். தாய்க்கு பின் தாரம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த படுபாவி கோபி தாயை தாரமாக்கிட்டானே. நீங்க கேட்கலாம், அது ஏன் தம்பியா அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு. ஆனா தம்பினா எங்க படுக்கணும்? அதானே திண்ணையில் அல்லவோ படுக்கணும். அதை விட்டுட்டு அண்ணி அன்னக்கிளியா மாத்தி படுக்கையில கிளியாக்கி ஊரே நாசம் பண்றானே. ஆகையால் இந்த ஊர் வாழ் மக்களே மக்களே இந்த கதையை கேட்டவங்களுக்கும் இதை எஸ்டேட்டா போய் பரப்புறவங்களுக்கும் புண்ணியம் உண்டுன்னு எங்க முதலாளி சொல்லியிருக்காரு. ஐயோ, பரபரான்னு ஏதோ சத்தம் கேக்குது. இந்த அநியாயத்தை கேட்டவங்க நெஞ்செல்லாம் துடிக்குது. மண்ணாங்கட்டி, இது மோட்டார் சைக்கிள் சத்தம். கோபி கோபி. ஆமாண்டா, ஊரே பேசுது. என்னங்க இது? சூப்பர்வைசர் சம்சாரம் எவ்வளவு தங்கமானவங்க. நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியலையே. இப்ப என்ன உன்னை நேரா கொண்டு போய் காட்டணும்டியா இல்ல படம் முடிச்சு கொண்டாடணும்டியா? அடே, அவங்க 2 பேரும் இன்னும் இறங்கி வந்து ஆடி பாடல, மத்தபடி எல்லாம் உண்டு. பாபு சார் கோபி கோபம் வந்துட்டு இருக்கான். என்னடா கோவம்? அறிவு தாங்கமே மாறி உண்மையை சொல்லிட்டான். ஐயோ, நீ உளறலையே அவன் எவ்வளவு கோவம் வைப்பான்னு புரியுதே. வழியிலேயே மறக்க கூடாது. நம்ம ஐயோ, கோபி வர்றான். என்னடா விட்டு ஓடுறீங்க? ஐயோ, ஒரு கை விடுறானே, ஒரு கை விடுறானே. ஐயோ, மேல ஏத்து விடுறானே. ஏன்டா பாத்துட்டு இருக்கே மூதாவிக்கு? ஏங்க ஓடலாமா? முண்டா, முதல்ல மேல ஏத்துறோம், அப்புறம் ஓடுறத பத்தி யோசிக்கலாம். நான் மேல வர போறது இல்ல, நீதான் கீழே வர போற. மோட்டர் பைக்க மேல ஏத்தாம விட போறது இல்ல. அறிவு கட்ட மக்கள் தான் இந்த ஊர்ல. மாட்டு வந்த புத்தி. யாராவது எதனா சொன்னா உடனே நம்பிடுறதா? கோபியோட அண்ணி யாரா? எனக்கு அண்ணி மாதிரி இல்லையா? அந்த தாய் எனக்கு தாய் மாதிரி. அவங்கள பத்தியும் கோபியை பத்தியும் ஒன்னா சேர்த்து பேசுறாங்களே. எனக்கு அப்படியே முடியெல்லாம் எழுந்து நிக்குதுரா. உனக்கு தெரியாது, நான் ஜர்க்கின் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு தெரியுதே. நீ வா, வண்டியை தாண்டலாமா? ஷேவ் பண்ணிட்டேன்னே. என்னடா புதுசா அண்ணன்? எப்படி வசதி அப்படி கூப்பிட்டுக்கிறேன். என் அண்ணி பத்தி கண்ணா பின்னான்னு பேசுனியாமே. ஐயோ, யாரும் சொன்னதெல்லாம் நீங்க நம்புறீங்க? யாரோ சொன்னாங்களா? கோபி அண்ணே, ஏங்க போயிட்டாரு உங்க அண்ணன். அவர் யாரு? எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்த தெய்வம். அந்த தெய்வத்தோட உருவத்தை களிமண்ல செஞ்சு வச்சு தினம் பூஜை பண்றேன். மழை பெஞ்சா கூட கரையறது இல்லைங்க அந்த தெய்வம். பேர்பட்ட தெய்வத்தோட குடும்பத்தை பத்தி நான் தப்பா பேசுவேனா? கண்ணா, அண்ணா, ஏதோ தெரியாதமா செஞ்சுட்ட. இந்த தடவை மன்னிச்சு விடு. சரிங்க. இன்னொரு தடவை கேள்விப்பட்ட இன்னொரு தடவை மன்னிப்பீங்க? மன்னிப்பேன். ஏங்க வண்டி விட்டுலாம் இறங்குறீங்க? அதான் விவகாரம் முடிஞ்சு போச்சே. என்னண்ணா, என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது. தெரியுமே. எனக்கு கோபம் வராது. வராது. வந்தா வந்தா இந்த தடவை மரத்துல தொங்குற, அடுத்த தடவை தூக்கலையே தொங்க விடுவேன். ஜாக்கிரதை. என்ன எப்படியே தொங்க விட்டு போட்டீங்க? புத்தி வர வரைக்கும் இப்படியே தொங்கிட்டு கடை. அது ரொம்ப நாள் அவங்களே வேண்டாம், விட்டுருங்க. நீங்க போங்க, நான் கொடுக்குறேன். என்ன நீங்க மூஞ்சி சோப்பட தண்ணி ஊத்துறீங்க? நான் அப்படித்தான் ஊத்துவேன். நீயா? நீ எங்க போயிடு, எனக்கு கூச்சமா இருக்கு. எனக்கு கூச்சமா நீ ட்ரெஸ் போட்டிருக்க, உனக்கு கூச்சமா இல்ல? எந்த மாதிரி இருந்து பாரு. அண்ணிதான் என்ன அமிச்சாங்க. என்ன குளிப்பாட்டவா? ஆமா. அப்படி என்ன? என் முதுகு தேய்க்கணும், சரி. கை காலெல்லாம் தேய்க்கணும், சரி. உடம்பெல்லாம் தேய்க்கணும். ஐயோ, நான் மாட்டேப்பா. நான் விட மாட்டேன்பா. விட்டு, ஐயோ.